திறந்த வானத்திற்கு கீழ் வாழுதல், லிவிங் அண்டர் த ஓப்பன் ஹெவன். அடைக்கப்பட்ட நிலையில் மக்கள் வாழும் நீங்கள் மாத்திரம் திறந்த வானத்திற்கு கீழே வாழுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளும்படியாய், அதை அனுபவிக்கும்படியாய் உங்களை வரவேற்கிறேன். திறந்த வானத்துக்கு கீழே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா, நீங்க கையிடுகிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கடனாளியா இருக்க மாட்டீங்க, கடன் கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. இந்த பூமியில் இந்த வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதனால தான் நாம் என்ன பேசுகிறோன்னா திறந்த வானம். இந்த பூமியில் என்ன நடக்குது, இதுதான் எண்டு அப்படின்னா நம்ம பார்க்காம, இந்த பூமி எப்படி வந்துச்சு அப்படின்னா, வானம்னு ஒன்று இருக்கு, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் வானத்தையும் பூமியும் என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தா. இந்த பூமியில ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் அங்கிருந்து பதிலை அனுப்புறாரு. எல்லா இடத்துலையும் லாக்டவுன், ஆனா எங்கேயுமே லாக்டவுன் ஆகாத ஒரு இடம் இருக்குது. இட் இஸ் த ஓப்பன் ஹெவன், திறந்த வானம். ஆமென். அதுக்கு கீழே வந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார், ஒரு அழைப்பை தருகிறார், அதற்கான ஒரு வார்த்தையை தர விரும்புகிறார். அடைக்கப்பட்ட நேரத்தில் திறந்த வானத்தின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். இந்த வானம் திறந்து பதிலே எப்போ வருதுன்னா, இந்த முடியாமை நேரத்துல தான். முடியலையே, ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற நேரங்கள்ல தான் வானம் திறந்த உதவிகள் மனிதனுக்கு வர ஆரம்பிக்கிறது. ஆமென். உலகத்தின் அனைத்து முயற்சிகளும் முடிஞ்சு முடியலேன்னு இருக்கும் பொழுதுதான் வானமே திறக்கு. அந்த சீசன்ல தான் ஹெவன் ஓபன் ஆகுது. அந்த டைம்ல தான் பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகளும் பரலோகத்திலிருந்து பதில்களும் மனிதனுக்கு உண்டாகிறது என்பதுதான் வேதாகமத்தின் ஒரு வரலாற்று பதிவாகவே இருக்குது. பாருங்களேன், இந்த உலகத்தின் ராஜாங்கத்தால அரசாங்கத்தால முடியலன்னு அர்த்தம் கிடையாது. The word of the Lord, தேவனுடைய வார்த்தை உண்டாகும் போது இந்த உலகத்தால அரசாங்கத்தால முடியாத ஒரு காரியம் உங்களுக்கு முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் காரியங்களாக இருக்கிறது. ஆமென். இந்த நேரத்திலையும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க தொழில் எப்படி இருக்கும், அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும், அது எப்போதுமே சூழ்நிலையை சார்ந்தது அல்ல, அது சூழ்நிலையை மீறினது, அது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எப்படிங்க இது நிஜமா, இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேதவசனத்தின் போதனை அதுதான். சூழ்நிலையோடு ஒத்து வாழ்கிற ஒரு போதனையை வேதாகமம் செய்யாமல், சூழ்நிலையை மிதித்து ஜெயிச்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு வேதாகமம் உங்களையும் என்னையும் அழைக்கிறது. ஸோ இந்த மாலை வேளையிலையும் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த வாரம் அதை போதிக்க ஆரம்பித்தோம். அதில் முக்கியமான ஒரு காரியத்தை கடந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணோம். திறந்த வானத்திற்கு கீழ் வாழுதல், லிவிங் அண்டர் த ஓப்பன் ஹெவன். கர்த்தர் நல்லவர். ஸோ இன்னைக்கு ஒரு போன வாரத்திலிருந்து ஒரு தலைப்பில் நான் பேசுகிறோம். அதுக்கு பேர் திறந்த வானம். எல்லாம் சொல்லாமல் திறந்த வானம். எல்லாமே மூடிட்டு இருக்குன்னு சொல்கிற டைமு நம்ம திறந்ததுன்னு பேசிகிட்டே இருப்போமே. ஆமென். மக்கள் எதை பார்க்கிறார்களோ அதை பேசுகிறார்கள். ஒரு விசுவாசிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நாம் எதை பேசுகிறோமோ அதை பார்ப்போம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? உலகத்தின் காரியம் என்ன? அவர்கள் பார்க்கிறதை பேசுகிறார்கள். நீங்களும் நான் என்ன தெரியுமா, எதை பேச போகிறோமோ அதை பார்ப்போம். ஆமென். கைதெல்லாம் தட்டலாம், தப்பு கிடையாது. உட்கார்ந்துட்டு இருந்தேன். எதை பேசுகிறீர்களோ அதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதான் விஷயம். ஸோ நம்மளும் நியூஸ் பேப்பர் வாசித்துக்கிட்டு பொருளாதார நிபுணர்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுடையதை நானும் கேட்பேன் அதெல்லாம். ஆனால் அதை நான் பேச மாட்டேன். என்ன சொல்கிறாங்கங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்வேன், அவ்வளோதான். ஒரு சில ரொம்ப டூ மச்சாக இல்லை, லைட்டாக அப்படி கொஞ்சம் என்ன நடக்குது
அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணுறது, பார்க்குறது. எனக்கு கொஞ்சம் சில காரியத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக பார்க்குறது. நியூஸ் பார்க்கும்போதே எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது நமக்கு கிடையாது, அப்படி பார்க்கணும். ஆமென். ஏன்னா அங்கே ஓடுறது நியூஸ் இல்லை, பேட் நியூஸ். அதாவது கெட்ட விஷயத்தை தான் செய்தியாகவே சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸுன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று போட்டுக்கோங்க, பேட் நியூஸ். விமானம் சிறப்பான முறையில் தரை இறங்கினது, அது ஒரு நாளும் வராது. தரை புரண்டது, தலைகீழாய் பல்ட்டி அடைத்தது, போன விமானம் எங்கே போச்சுன்னே தெரியல, கடலுக்குள்ளே போச்சுன்னு தெரியல, கடத்திட்டு போயிட்டாங்க, பில்டிங்குள்ளே பாஞ்சிட்டுங்கிறது மட்டும்தான் இதில் வரும். இப்போ நியூஸ்னாலே அதுக்கு பேர் என்னது? அவ்வளோதான். அது ரொம்ப ஒன்றும் டூ மச்சாக இது பண்ணி அதோட ஒத்து போகக்கூடாது. நம் தேவ வார்த்தையின் அடிப்படையில் வாழ்க்கையையும் நாம் வாழ்கிற காரியத்தையும் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப அவசியம். அதனால தான் இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட போதனையை பேசுகிறோம். செழிப்பு, திறந்த வானம், களஞ்சியம் திறக்கப்பட்டதுன்னு பேசுகிறோம். என்ன பாஸ்டர் இப்போ கூட எதை பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ கஷ்டகாலம் பார்த்தீங்களா, கலிகாலம் பார்த்தீங்களான்லாம் பேசணும். அதாவது அந்த சூழ்நிலையோடு ஒத்து போய் பேசுறது தான் கிறிஸ்தவ பிரசங்கம்னு என்ன பண்ணிட்டாங்க, நினச்சிட்டாங்க. நான் பாருங்க கடைசி காலம் ஆகிட்டு ஏசு வரப்போறார் போல அப்படின்னு ஒன்று, அப்பா நான் பக்தியாக பேசிட்டார் அப்படின்றாங்க. சீப்போ அப்படின்னா அவன் ஒரு மாதிரி பார்க்கான், என்னடா அவன் சீப்போங்கிறான். நான் ஒரு காரியத்தை நம்புகிறேன். சில வருஷங்களுக்கு முன்பாக நான் எதை நம்பினேனோ, எதை பேசினேனோ அதை இப்பொழுது பார்க்கிறேன். ஆமென். நான் மட்டும் இல்லை, என்னோடு இணைந்திருந்து கனெக்ஷனில் இருந்து இந்த வார்த்தையை நம்பி பேசின பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பார்க்குறாங்க. இப்போ சொல்லட்டுமா, இப்போ எதெல்லாம் நான் பேச போகிறேனோ அதை நான் சீக்கிரமாக பார்ப்பேன். ஆமென். இப்போ எதெல்லாம் நம்புகிறோனோ அதை நான் சீக்கிரமாக பார்ப்பேன். அப்போ வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைங்கிறது நடக்கும் காரியங்களோடு ஒத்து போகிற மாதிரி ஒன்று கிடையாது. அதை கிழிக்கிறது, அதை ஒன்றுமில்லாமாக்கி அதை நடுவில் ஜெயம் எடுக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் வார்த்தை, அதுக்கு தான் ரத்தம், அதுக்கு தான் நாமம்னா இது இல்லை, நேம் எல்லாம் கரெக்டாக சொல்லும்ல. நாமம்னா எவனோ ஏமாத்திட்டு போயிடுறான், அதுக்கு சொல்லிடுறாங்க. அதுக்கு தான் அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபையில் ஒரு இளமையான போதகர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அம்புட்டும் அம்புட்டும் ஏன்னா அம்புட்டும் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒத்து வாழ்றதுக்கு இல்லை, ஜெய வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆமென். அது முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா? பேச நல்லா இருக்கும், முடியுமா? இப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வாழ முடியுங்கிறத ருசிச்சிச்சு உங்களோட நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்களும் அதை ருசிச்சிருக்கிறாங்க. ருசித்த பிள்ளைங்க இன்னும் அதிகமாக ருசிப்பீங்க. மகிமையின் மேல் மகிமை அதை பார்ப்பீங்க. ஆமென். இது வரைக்கும் எதையுமே பார்க்கலங்கிறவங்க இன்னையிலேருந்து ருசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ஓப்பன் ஹெவன் லைஃப் ஸ்டைல். ஆமென். ஓகே, அது நாம் தொடருவோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். போன வாரம் உபாகமம் 28 நாம் படித்தோம். ஞாபகம் இருக்கா? உபாகமம் 28 படித்தோம். அங்கே ஒரு ஓப்பன் ஹெவன் பற்றி நாம் படித்தோம். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்கு திறப்பாராக படித்தோமா? பாருங்கள், அதை லைட்டாக வாசித்துட்டு இதில் வந்துடுவோம். எனக்கு எப்போவுமே இந்த ஏற்கனவே உள்ளதை லேசாக சொல்லிட்டு போகிற ஒரு பழக்கம் இருக்குது. அதுவும் வாசிக்க வேண்டிய ஒரு வசனம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். எடுத்துட்டிங்களா? உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு அல்லது அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இந்த திறந்த வானத்துக்கு கீழே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா, நீங்கள் கையிடுகிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அடுத்தது, நீங்கள் கடனாளியாக இருக்க மாட்டீங்க, கடன் கொடுக்குறவங்களா இருப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். ஆமென்.
அப்போது இந்த பூமியில் இந்த வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதனால தான் நாம் என்ன பேசுகிறோன்னா திறந்த வானம். சில சொல்கிறாங்க பேங்க்லேயே இப்போ பைசா இல்லை போல பிரதர், இந்திய கவர்மெண்ட்டுக்கிட்டே காசு இல்லை தான், புதுசாக தான் நோட்லாம் அடிக்கணுங்கிறாங்க. வேர்ல்டு பேங்கிட்டேருந்து கடன் வாங்குறதுக்கு வேர்ல்டு பேங்குக்கிட்டே இப்போ இல்லை போல், அப்படி இப்படின்ட்டு தரித்திரத்தையே சிந்திச்சு தரித்திரத்தையே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா அவர்களுக்கு தெரிந்தது, அதாவது வெளியில் உள்ளவங்க பேசுகிறத நம்ம தப்புன்னு சொல்ல, வெளியில் உள்ளவங்க பேசுகிறதுக்கு பேர் என்னது, ஃபேக்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஃபேக்ட் அப்படிங்காங்கல்ல. அவங்க பேசுகிறது என்னது, யதார்த்தம். ஆனால் நாம் பேசுவது சத்தியம். ஆமென். யதார்த்தம் என்பது வேறே, சத்தியம் என்பது வேறே. ஃபேக்ட் அப்படிங்கிறது வேற, ட்ரூத் அப்படிங்கிறது வேற. ஃபேக்ட்னா என்ன, பார்க்குறத அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுக்கு பேர் என்னது, ஃபேக்ட். அதை தான் நீங்கள் பத்திரிக்கையில் வாசிப்பீங்க, அதை தான் நிபுணர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் எதை பேசுகிறோன்னா, இந்த பூமியில் என்ன நடக்குது, இதுதான் எண்டு அப்படின்னா நம்ம பார்க்காம, இந்த பூமி எப்படி வந்துச்சு அப்படின்னா, வானம்னு ஒன்று இருக்குது, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணார், சிருஷ்டித்தார். இந்த பூமியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் அங்கிருந்து பதிலை அனுப்புகிறார். ஆமென். ஒரு சின்ன நாடுக்கு பிரச்சனைனா பக்கத்தில் ஒரு நாடு போய் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த டைம் உலகமே ஓன்னு இருக்குது. அதனால தான் நான் திறந்த வானத்தை பற்றி பேச போகிறேன். ஆமென். எல்லா இடத்துலையும் லாக்டவுன், ஆனால் எங்கேயுமே லாக்டவுன் ஆகாத ஒரு இடம் இருக்குது. இட் இஸ் த ஓப்பன் ஹெவன், திறந்த வானம். ஆமென். அதுக்கு கீழே வந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார், ஒரு அழைப்பை தருகிறார், அதற்கான ஒரு வார்த்தையை தர விரும்புகிறார், அந்த அந்த லிங்க் உங்களுக்கு தர விரும்புகிறார். இப்போ பாருங்களேன், ஜூமில் நான் பேச போகிறேன், எல்லாரும் கேட்க முடியுமா? யாருக்கெல்லாம் லிங்க் அனுப்பியிருக்கிறோனோ அவங்க மட்டும்தான் கேட்க முடியும். அது மாதிரி இப்போ பேசப்படுற வார்த்தைங்கிறது என்ன தெரியுமா, இந்த பூமியில் நீங்கள் இருப்பீங்க, ஆனால் அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இந்த ஜூம் லிங்க்கில், இது ஜூம் அவுட்டு, ஜூம் அவுட் லிங்க் உங்களுக்கு கொடுத்து அங்கிருந்து உங்களுக்கு வருகிற நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த பூமியில் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜூம் அவுட்டு. ஆமென். ஜூம் அவுட் இருக்கிறதா என்னது, ஜூம் பண்ணுறோம், அதாவது எல்லையற்று இருக்கிறத எல்லையாக்குறோம். ஆமாம், அப்புறம் அதை பெரிய தொல்லையாக்குறோம். ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களை மீண்டும் எல்லையற்ற விதத்தில் வாழ அது உங்களை வைக்கும். ஆமென். எஸ். அப்போ அது எப்படின்னு கற்றுக்கொள்ளணும், அது எப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதுதான் இந்த ஓப்பன் ஹெவன். எல்லா இடத்துலையும் பூட்டப்பட்டதையும் அடைக்கப்பட்டதையும் பேசி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஒன்றும் நியூஸ் ரீடர் கிடையாது. ஐ எம் நாட் அ நியூஸ் ரீடர், ஐ எம் ஏ குட் நியூஸ் ரீடர். ஆமென். நான் நற்செய்தியாளர். நான் உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பேப்பர் செய்தியை நான் கொண்டு வரல, பைபிளின் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன, அது என்னன்னா, அடைக்கப்பட்ட நேரத்தில் திறந்த வானத்தின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். எஸ். இப்போ நீங்கள் கேட்குற அந்த போதனை இந்த ஜூம் லிங்க் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். இப்போ இது நீங்கள் கேட்டே வரும்பொழுது ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு ஒரு லிங்கை கொடுப்பார், ஒரு ஸ்பெஷல் பாஸ்வேர்டு உங்களுக்கு உண்டாகும், சில ஸ்பெஷல் வார்த்தைகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இது பாஸ்வேர்டு இல்லை, இது ஃபெய்த் வேர்டு உங்களுக்கு உண்டாகும். அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், உங்கள் ரிலேஷனல் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் அனுபவம் இந்த பூமியில் புதுமையானதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எஸ். இதுதான் வாழ்க்கை. பாருங்கள், இதை பற்றி பார்க்க போகிறோம். இது சாத்தியமா, அதை பற்றி படிக்க போகிறோம். அப்போ போன வாரம் பார்த்தோம், என்ன பார்த்தோன்னா, இந்த உபாகம் 28க்கு கீழே சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதன் அனுபவிப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்ன, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலாலேயே மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதை பற்றி ஆழமாக பேசணும். ஏன் அதை பற்றி ஆழமாக பேச வேண்டியது அவசியமாக இருந்ததுன்னா, சும்மா வாக்குத்தத்தங்களை மட்டும் நம்ம பேசினா போதாது. வாக்குத்தத்தங்களை எவ்வளவோ பேசினாலும் ஜனங்களுக்குள்ளே ஏன் விசுவாசம் வராமல் போச்சுன்னா, அவர்களுடைய விசுவாசம்
அவர்களுடைய கிரியையை அடிப்படையாக கொண்டதாக இருந்ததினாலே அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் உங்கள் விசுவாசம் உங்கள் கிரியையை அடிப்படையாக கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொள்ளும் பொழுது உங்கள் விசுவாசம் அழகாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும், அழகாக செயல்பட ஆரம்பிக்கும், நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். சரி, இதை பற்றி தான் பேசணும். ரொம்ப வைட்டில், ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்காதவங்க ஓப்பன் ஹெவன் பார்ட் 1 என்ன பண்ணுங்க, கேளுங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்ட் 2. ஓகே. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இந்த போதனையை நாம் துவங்குவோம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிங்க, பொருளாதார நிபுணர்கள் சொன்னதெல்லாம் கேட்டீங்க. இப்போ கொஞ்சம் எதை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் இந்தியாவிலே, ஆமென், தமிழ்நாட்டிலே, திருநெல்வேலியிலே, ஆமென், ஹல்லேலூயா, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். அதாவது இதனுடைய முந்தின அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா அவன் சொந்த பிள்ளையே வெட்டி சமைக்கிற ரேஞ்சுக்கு போய் அங்கே ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அது என்ன சொல்கிறது, இமேஜினே பண்ண முடியல. இப்படிலாமா போக முடியும் அப்படின்ட்டு. ராஜா, எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னையா தீர்ப்புன்னா, நேற்றுக்கு அவா பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு அவா பிள்ளைய கேட்டால் தரமாட்டுக்கான், இதான் தீர்ப்புங்க. அவன் சட்டையை பிச்சுட்டு அலைகிறான். நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ராஜா என்ன பண்ணுறான், அங்கங்கன்னு ஒரு மாதிரி ஆயிட்டான், சட்டையெல்லாம் கிழிச்சு. பார்த்தா உள்ள ரெட்டு உடுத்திருக்கான். ராஜா அழகான வஸ்திரம் உடுத்தலை, ராஜாவே என்ன தான் உடுத்திருக்கான். ஆமாம், அவன் அந்த சாம்பல் ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அரசாங்கத்தாலும் ராஜாங்கத்தில் இருப்பவர்களாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. உடனே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தின் ராஜாங்கத்தால் அரசாங்கத்தால் முடியலன்னு அர்த்தம் கிடையாது. the word of the Lord, தேவனுடைய வார்த்தை உண்டாகும் போது இந்த உலகத்தால் அரசாங்கத்தால் முடியாத ஒரு காரியம் உங்களுக்கு முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் காரியங்களாக இருக்கிறது. ஆமென். ராஜாவுக்கு பதில் தெரியல. இப்போ அமைச்சர்களும் அதிகாரிகளும் பார்த்து இப்போ வரவே மாட்டேங்காங்க. முன்னாடி அடிக்கடி பேட்டி கொடுப்பாங்க, இப்போ யாரும் வரமாட்டேங்காங்க. ஏன்னா உருளாம்பட்ட கேள்வியெல்லாம் வச்சுருக்காங்க, பதில் சொல்கிறதுக்கு முடியவே முடியல. யாரையாவது விட்டுருதாங்க. ஏன்னா இது அவர்களுமே மாஸ்க் போட்டுக்கொண்டு வாழும் ஒரு காலமாக இருக்கிறது. ரெட்டு உடுத்தி வாழ்கிற மாதிரி மாஸ்க் போட்டு வர்றாங்க. பதில் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எக்கனாமிக்கலுடைய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. ரொம்ப நாளாக மதுபானங்கள் விற்றே வருமானத்தை ஈட்டி பழகியாச்சு அரசாங்கம். என்னடா பண்ணணும்னு திறந்தா அதுக்கு வேற எதிர்ப்புகள். குடிமக்கள் ஆதரவு தெளித்தாலும் குடிமக்கள்கள் அதை என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. என்ன பண்ணணுன்னு அப்போ கவர்மெண்ட்டே குழம்புது. மக்கள் அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு இருதயம் கரைஞ்சு போகுது. பாருங்கள், இந்த மாதிரி நேரத்தில் தான் நாம் ஒரு அருமையான காரியங்களை புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் காரியங்கள் முடிந்து உடனே எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம் இல்லை. இந்த பூமியில் அரசாங்கத்தாலும் ஆளுகள் இருக்கிறவங்களாலும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம் இல்லை. அங்கே ஒரு ப்ராஃபட் இருக்கிறான், அவன் தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரம் இந்த தேசத்தின் பொருளாதாரம் வேறு விதமாய் மாற்றி அமைக்கப்படும் என்பதுதான் வாக்கு. என்னங்க, இந்த ஃபினான்ஷியல் சரிவு எப்போ தீரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சொல்கிறாங்க, குறைஞ்சி பார்த்தா கூட 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நல்லா நிர்வாகத்திறன் பண்ணால் கூட மினிமம் 3 இயர்ஸ் ஆகும் இந்த ஃபினான்ஸ் இதை மறுபடியும் கொண்டு வருவதுக்கு. மினிமம்
3 இயர்ஸாவது ஆகும் அப்படிங்கிறாங்க. சிலர் அதெல்லாம் ஆகாதுங்க, போச்சு இனிமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பல்வேறு கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு தீர்க்கதரிசி நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு, வித்தின் 24 hours உங்கள் தேசத்தினுடைய எக்கனாமியை தேவன் மாற்றி அமைப்பார். 24 மணி நேரங்களில் இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பாதிப்பை அவர் மாற்றி அமைப்பார். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குமா? இப்படிப்பட்ட காரியங்கள் சாத்தியமா? பாருங்க, ஏன் எப்போமோ ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து, இந்த வேதாகமத்தை எடுத்து இன்னைக்கு ஏன் நான் படிக்கணும், இன்னைக்கு ஏன் நீங்க கேட்கணும், இன்னைக்கு ஏன் அதை நான் பேசணும்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஓ, ஐ எம் நாட் சேஞ்ச். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே அவர் இருக்கிறார். கொரோனாவுக்கு முன்னாடியும் அவர்தான் தேவன், அதுக்கு அப்புறமும் அவர்தான் தேவன். ஆமென். இன்னும் சொல்ல போனா, உலகத்தின் அனைத்து முயற்சிகளும் முடியலேன்னு இருக்கும் பொழுதுதான் வானமே திறக்கு. அந்த சீசன்ல தான் ஹெவன் ஓபன் ஆகுது. அந்த டைம்ல தான் பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகளும் பரலோகத்திலிருந்து பதில்களும் மனிதனுக்கு உண்டாகிறது என்பதுதான் வேதாகமத்தின் ஒரு வரலாற்று பதிவாகவே இருக்குது. பாருங்களேன், மனுஷன் பாவம் செஞ்ச உடனே இயேசு வரலங்க இந்த பூமிக்கு. செஞ்ச உடனே இயேசு வந்துடல. சில வந்துட்டா நல்லா இருந்திருக்குமே, ஏன் வரல அப்படிங்க. எப்போ வராரு? சுமார் 4000 வருடம் கேப்புக்கு அப்புறம் தான் யார் வரா? சேவியர் வரார். என்ன பாஸ், மனுஷன் தப்பு பண்ணி பாவத்திலையும் சாபத்திலையும் உலண்டு அவன் இருக்கும்போது 4000 இயருக்கு அப்புறம் தான் வரணுமா? கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்க கூடாதா? சரி, ஒரு குழந்தை உண்டாகி பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாதம், சரி என்னன்னு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துலேயாவது வந்திருக்கலாமே ஜீசஸ். ஏன் இவ்வளோ கேப்பில் வந்தார் அப்படின்னா, மனிதர்கள் எப்போதும் தேவனை சார்ந்துக்கிற ஒரு பழக்கம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் பாவம்னா என்ன? ஏதோ பழத்தை சாப்பிட்டது பாவம் இல்லைங்க. பழமுதிச்சோரையில் ஒரு பழம் சாப்பிட்டது தப்பாயா? சாப்பிட்டு பழம் மேட்டர் கிடையாது, அதில் பல மேட்டர் இருக்கு. என்ன மேட்டரு? பழம் மேட்டர் இல்லை, பல மேட்டர் இருக்குது. என்னன்னா, தேவன் இல்லாமல் என் சுய அறிவிலே நான் வாழப்போகிறேன் என்கிற தீர்மானத்தினுடைய ஒரு 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 என்ன சொல்றது, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த நன்மை தீமை அறிகிற அறிவின் கனியை புசித்ததாக இருக்கிறது. பழம் சாப்பிட்டான்னு பேசக்கூடாது. கடவுள் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்னைக்கு தன் உள்ளத்தை திறந்து எனக்கு உதவிகள் வேண்டுமே அப்படின்னு அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி எந்த உதவியுமே அவர் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அந்த அங்கே ஒரு கூட்டம் அவரை நம்பி அவரை தேடிட்டே இருந்தவங்கெல்லாம் பிடிச்சி ஹெல்ப்பு பண்ணிகிட்டே தான் இருந்தார். ஆனால் மிகப்பெரிய உதவி யாருன்னா, இங்கே இருக்கிற இதல்ல, வானம் திறந்து இயேசு சொன்னார் பாருங்க, நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நானோ வானத்திலிருந்து வந்திருக்கிறேன், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே. இந்த மனிதர்களின் தேவை தீர்க்கப்படணும்னா வானம் திறந்து ஒருவர் வரணும், வானம் திறந்து ஒன்று இறங்கி வர வேண்டும். அப்போ 4 வருஷம் ஏன் கேப்னா, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டான். தத்துவங்கள், அறிவுகள், விக்கிரக ஆராதனை, எல்லாம் என்னென்ன விதத்தில் வாழ்க்கைக்கு தீர்வுகள்னு சொன்னாங்களோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டான். இப்போ முடியலடா, சாமி இறங்குது. அப்போதான் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ இந்த வானம் திறந்து பதிலே எப்போ வருதுன்னா, இந்த முடியாமை நேரத்தில் தான். முடியலையே, ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற நேரங்களில் தான் வானம் திறந்த உதவிகள் மனிதனுக்கு வர ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ இப்போ கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்போ வந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஏசு எப்போ வந்தாருன்னு சொல்லிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் எப்போ வந்தார்? இயேசுவே உமக்காக நான் உசுரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வரைக்கும் அவர் வரல. உமக்காக வாழணும்னு நினச்சனே, வாழ முடியலையே. அந்த பொம்பளை ஒரு கேள்வி கேட்ட உடனே டங்குன்னு நினைஞ்சு போச்சு. பில்டிங் ஸ்ட்ராங்கு,
பேஸ்மெண்ட் வீக்குன்னு கட 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 கடன்னு ஆடி ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னால் என்ன பண்ண முடியல, நிற்க முடியலையே. எனக்கு ஒரு உதவி இருந்தாதான் இந்த இயேசுவுக்கு சாட்சியாக என்னால் வாழ முடியும். இயேசுவின் மேலே இறங்கின அதே ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளிலே வானம் திறந்து தேவ ஆவியானவர் அங்கு இறங்குகிறார். அக்கினிமயமான நாவோடு அங்கு இறங்குகிறார். 120 பேர் மேலே வந்து அவர் அமருகிறார். அதற்கப்புறம் உலகத்தையே கலக்குகிற ஒரு கூட்டம் அங்கிருந்து கிளம்புது. ஆமென். ஒரு பெண்ணுக்கு முன்பாக தைரியமாய் சாட்சி சொல்ல முடியாத பேதுரு அந்த பெந்தைக்கோஸ்தே நாளை எழுந்து நின்று முழு எருசலேம் கேட்கும்படியாய் அவன் சொல்லுகிறான், நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆமென். எப்படி வேணாலும் இப்படி பேச முடிஞ்சதுன்னா, வானம் திறந்து ஒருவர் வந்து அவங்கள தொட்டாரு, ஒருவர் அவங்கள நிரப்பினாரு, அதற்கப்புறம் தான் அந்த வாழ்க்கை வர ஆரம்பித்தான். ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் பாருங்களேன், இப்போ நீங்கள் சில வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த், ஒரு ஸ்பிரிட், சில இம்பார்ட்டேஷன் நடக்கும். அது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த பூமியில் எல்லாரும் தட்டுப்பாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் மிகப்பெரிய செழிப்பு, மிகப்பெரிய பெருக்கம், மிகப்பெரிய உயர்வை அது தரும்படியாகவே அந்த வார்த்தைகள் இன்றைக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ கவனிங்க, மனிதன் அந்த தேவையை உணரும் பொழுது வானம் திறக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவையை உணரும் பொழுது வானம் திறக்கிறது. எல்லா கதவுகளும் அடைக்கப்படும் பொழுது ஒரு கதவு உங்களுக்கு திறந்தே இருக்குது. ஆமென். சொல்றார், திறந்தே வச்சிருப்பான்ட்டார். உங்களுக்கு தெரியுமா, வெளிப்படுத்தல நீங்க வாசித்து பாருங்க, அந்த வாசல் அடைக்கப்படவே இல்லை. அந்த வாசல் எப்படி இருக்குதான்? திறந்தே இருக்குதான். நம்மளாலதான் அடைச்சிட்டாரு திறந்து நித்தியமா அந்த வாசல் எப்படி தான் இருக்குது? திறந்தே இருக்கு. பாருங்க, இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு காரியம். இப்போ நான் அதுக்குள்ளே போனேன்னு வைங்களேன், இன்னொரு சப்ஜெக்ட் போயிடும். என்ன கேட்டால் அவர் திறந்தே தான் வச்சிருக்கிறார். அவர் பூட்டுக்கிற தேவனே கிடையாது, திறந்தே வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:25, அங்கே ராக்காலம் இல்லாதபடியினால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவது இல்லை. அப்போ ராத்திரி, அதான் ராக்காலமே கிடையாதுல்ல. புரியுது உங்களுக்கு? இப்போ கரெக்டாக படிக்கணும் சில நேரத்தில். அது அப்போ நைட்டு அடைச்சிருவாங்கல்ல, அதான் முதல்ல போட்டிருக்கு ராக்காலம் இல்லாதபடியால். அப்போனா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேட்டு மூடுறதே இல்லை. என்ன போட்டுக்குது? The gate will never be closed. அடைக்கப்படாத ஒன்றாய் அது இருக்கிறது, மூடப்படாத ஒன்றாய் இருக்கிறது, திறந்தே இருக்கு. ஆமென். ஏன் தெரியுமா? இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, லைட்டாக போட்டு விட்றேன். பத்திக்குமான்னு வேற மாதிரி பத்திக்க கூடாது. தேவனை வேண்டான்னு போன ஒரு மனுஷன் கூட மீண்டுமாக அவன் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் அது. ஏன்னா தேவன் எந்த மனுஷனுமே வேண்டான்னு சொல்றது இல்லை, தேவனை வேண்டான்னு இவன் தான் போயிடுறான். அப்படிப்பட்டவன் நித்தியத்தில் கூட எனக்கு அவர் வேணும்னா அவன் வரலாம். அதனால தான் அந்த கதவு திறந்தே இருக்குது. அதனால தான் கதவு திறந்தே இருக்குது. அதனால தான் ஓப்பன் டோர்ஸ். இதை மட்டும் எடுத்து ஒரு வீடியோ போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, திறந்துருக்குன்ட்டார் எப்பவும். பேருவான்லாம் இப்போ எல்லாரும் சாராய கடைக்கு அப்படின்ட்டு. நான் தேவனுடைய தாராளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அடைக்கப்படுறதே கிடையாது, ஓப்பனாக இருக்குது. ஆனால் ஒரு சில வருஷங்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக வானத்தை அடைச்சி காட்டினார். ஏன் தெரியுமா? இவன்லாம் என்ன நினைக்கிறான்னா, கடவுள் என்ன கடவுள், நான் தான் கிங் மேக்கராக்கும், கிங் ஆக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னா. அப்படியா அப்படின்னு ப்ராஃபட் வந்து யார் தெரியுமா? ப்ராஃபட்னா அவன் வந்து கடவுளுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கிறான். ஆமென். தேவனை பிரதிபலிக்கிறவனாக, தேவனுடைய ஸ்தானாதிபதியாக, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா தேவனுடைய சார்பாக மனிதனுக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு பேர் தான் ப்ராஃபட். பிரீஸ்ட்னா யாருன்னா, ஆசாரியனா யாரு? மனிதர்களின் சார்பாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு பேர் ஆசாரியன். புரிஞ்சா உங்களுக்கு? ஆசாரியன்னா யாரு, ப்ராஃபட்னா யாரு? புரிஞ்சா உங்களுக்கு? ப்ராஃபட்னா கடவுளின் சார்பாக யாருக்கு முன்னாடி நிற்கிறான்?
மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறான். ஆசாரியன் பிரீஸ்ட்னா யாரு? மனிதனின் சார்பாக எங்க வந்து நிற்கிறாங்க? கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் தான் யாரு? பிரீஸ்ட். அப்போ இந்த இவங்க வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நம்பு, ஒன்ன ராஜாவை வச்சது அவர் தான் சகலத்தையும் ஆளுபவர்னா, அப்படியான தலை வணங்கின ராஜாக்கள் காலத்துலலாம் மக்கள் நல்லா இருந்தாங்க, தேசமும் நல்லா இருந்துச்சு. சிலவன் அந்த இடும்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அப்போ வந்து தேவன் சில காரியத்தை அங்கே ப்ரூவ் பண்ணி காட்டுறார். என்ன ப்ரூஃபு? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தீர்க்கதரிசிகள்லாம் வேற பயங்கரமாக இருப்பாங்க, கடுகடுன்ட்டு. இப்படியா சொல்கிற அப்படின்ட்டு, நீ என்ன பண்ணுற பார்க்கலாம் அப்படின்ட்டு, வானம் மழையை பெய்யாது இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பூட்டி சாவியை பையில போட்டு போயிட்டான். அவங்களுக்கு அத்தாரிட்டி அப்படியே பூட்டிட்டு போயிட்டான். என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க, தேசத்தினுடைய எக்கனாமியே காலி ஆயிடுச்சு. அதான் பெத்த பிள்ளைய சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு மோசமாக போயிடுச்சுன்னா அந்த எக்கனாமி எந்த மாதிரி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு கழுதனுடைய தலை, ஆட்டுத்தலை எவ்வளவு? 300 400. கழுத தலை 5000 10,000க்கு வச்சா எப்படி இருக்கும்? பெரிய ஒரு ரேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? அற்பமான காரியங்கள், புரியுற மாதிரி சொல்லலாம், அற்பமான காரியங்களை பெரும் விலை கொடுத்து தான் என்ன பண்ணணும்? வாங்கணும். அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிடுச்சு. ராஜாவே வழி இல்லை. பசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குதிரையெல்லாம் வெட்டி சாப்பிட்ருக்காங்க அந்த அந்த இதுக்கு. ஏன்னா நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு பிரேக் த்ரூஸ் கொண்டு வராரு. அந்த பிரேக் த்ரூஸை வந்து என்னென்னு போய் பார்க்குறதுக்கு 5-6 குதிரை தான் அங்கே நிற்கி. சரி, இதுவும் போயிடக்கூடாதுன்னு நினச்சிருக்கான். அப்படின்னா என்ன ஆயிருந்துருக்கு யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாமே கரைஞ்சு போகிற ஒரு சூழல். ஏன்னா இவன் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல, அதை ஏற்றுக்கொள்ளலை பாருங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் வந்து நிரூபிக்கிறார்கள், இது புரிகிற வரைக்கும் உனக்கு வழியே கிடையாது. ஆனாலும் சில சிச்சுவேஷன்ஸில் அங்கே இரக்கமும் தயவும் அங்கே உண்டாகுது. என்ன உண்டாகுது? சரி, இவனையே பார்த்துட்டு இருந்தா கதை ஓடாது, மக்களுக்காக ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு தேவன், ஜனங்களின் தேவன், இப்போ தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தையை அனுப்புகிறாரு. வித்தின் 24 hours இந்த லாக்டவுன் எல்லாம் வேற மாதிரி மாறும். 24 மணி நேரத்தில் உங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை தேவன் வேறு விதமாய் மாற்றுவார். ஆமே. தீர்க்கதரிசிகள் பாருங்க எவ்வளோ வல்லமையாக இருந்திருக்கிறாங்க. வானத்தை பூட்டுறாங்க, வானத்தை திறக்கிறாங்க. ஏதோ வீட்டு கதவை பூட்டி திறக்கிற மாதிரி சிலக்கு அதுக்கே முக்க வேண்டியது இருக்குது. 4 முக்கு என்ன போட்டால் தான் டப்புன்னு திறக்கு. ஏன் வீட்டு கதவே என்னால் திறக்க முடியல பாஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க வானத்தை திறக்கிறவங்களா பூட்டுறவங்களா அவங்க செயல்பட்டுருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் ஆவிக்குரிய உலகத்தில் அதிகாரம் உள்ளவனாக இருக்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் ஆளுகிறவனாக அவன் இருக்கிறான். அதனால தான் ஒரு மனிதன் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்குள்ளே போகும் பொழுது இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு அவனுக்கு கீழ்ப்படுகிறது என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. இப்போ கவனிங்க 1வது வசனம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில். அப்படின்னா என்ன? 24 மணி நேரத்தில். எல்லாம் சொல்லுங்க, 24 மணி நேரத்தில். கர்த்தர் பாருங்க அற்புதர். அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா எவ்வளவோ நாள் அவருக்கு தேவையில்லை, எவ்வளோ வருஷங்கள் அவருக்கு தேவையில்லை. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய சிக்கல், உங்கள் வாழ்க்கையின் அடிமட்ட சூழமையை, வாழ்க்கையில் கீழே போன அந்த சூழ்நிலையை மாற்றுவதை 24 மணி நேரத்தில் வித்தின் 24 hours ஒரு தேசத்தினுடைய எக்கனாமியே தேவனால் சேஞ்ச் பண்ண முடியும்னா உங்களுடைய எக்கனாமி எம்மாத்திரம்னு யோசித்து பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன், அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல். அது சொல்கிறேன். இது ஏன் எழுதியிருக்கணும், இதை ஏன் இன்னைக்கு நாம் படிக்கணும், இதை ஏன் பிரசங்கம் பண்ணணும்? ஏன்னா தேவன் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது இன்றைக்கான வார்த்தையாகவும் அதை படிக்கணும். ஏன் பொருளாதாரத்தை கூட கர்த்தர் இப்படி மாற்ற முடியும்?
எங்க ஊர்ல கூட இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்ய முடியும். எங்க பட்டணத்தை கர்த்தர் விதமாய் செய்ய முடியும். எங்க தேசத்தை விதமாய் செய்ய முடியும். ஏன் முழு உலகத்தினுடைய சூழலை அப்படியே மாற்றி போட அவர் வல்லவராய் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்பணும் கடவுளுடைய பிள்ளைங்க. அப்ப எவ்வளவு போல்டான ஒரு வார்த்தை பாருங்களேன். நாளை இந்நேரத்தில் ரொம்ப அக்யூரேட்டா சொல்றாங்க. ப்ராஃபஸில நம்ம வளரணும். எப்படியும் சீக்கிரமாக நீங்கள் நல்லா இருவீங்க அப்படி சொன்னதும் ப்ராஃபஸி தான். சிலர் இன்னொரு 6 மாதத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிம்பாங்க. அதுவும் நல்லது தான். ஆனால் ரொம்ப அக்யூரேட்டா நாளை இந்நேரத்தில் கரெக்டாக 7:50 நாளைக்கு இந்நேரம் 7:50க்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆமே. அதனால தான் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் நாடுங்கள்னு போட்டிருக்குது. கடவுள் பேசுகிறத கேட்டால் அப்புறம் பூமியே நீங்கள் வேறு மாதிரி ஆகிடும். நானும் இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு ப்ராஃபிட்டாவது பேசுவாங்கன்னு நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். பேசாட்டி நம்ம தான் பெருசாக எழும்பணும் போல. பல வேலைகள் இருக்க, பல காரியத்தை கவனிக்க வேண்டியது இருக்க. நமக்கு ஒரு வேலையை செய்வோமேன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் எதுவும் பெருசாக சும்மா ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி பிபிலிக்கல் லாக்டவுன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களே தவிர பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் கூட இந்த டைமில் வாட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லை. யாருக்கா தெரிஞ்சால் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் தீர்க்கதரிசி அப்படிலாம் சொல்லிக்கிற நிறைய பேர் நவ் டைம் வேர்ட். இப்போ இந்த டைமில் ஆண்டவர் என்ன சும்மா ஆமாம் நாங்கள் தீர்க்கதரிசி சொன்னோம்ல கட்ட அழிப்பார் கொளுத்துவார் இது சொல்ல நான் வாழ வைக்கிற செய்திங்க. பதிலின் செய்தி. உன் குடும்பத்தில் உனக்கு எவனோ சேவனை வச்சுருக்கான், இதுக்கு பேர் தீர்க்கதரிசனம் கிடையாது. பதில் என்னன்னு சொல்லு. தீர்க்கதரிசி செஞ்சுருக்கான், ஆனால் பதில் என்ன சார், ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு போங்க. உனக்கு எவனோ ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னா அவன் நல்லா இருந்தவனு இப்போ தூங்காமல் உட்காந்துட்டு இருப்பான். அது மாதிரி கடைசி காலமாக்கும். அதுக்கு பதில் சொல்லணும். நாளை இந்நேரத்தில் இந்த தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. ஒரு சில பேர் தீங்கானவங்க தான், சிலர் கீழ்ப்படியாதவங்க தான், சிலர் முரட்டாட்டம் பண்ணுறவங்க தான். ஆனால் ஜனங்களுக்காக இறங்குகிற தேவன் 24 மணி நேரத்தில் அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை மாற்றி அமைத்தார். ஆமென். எஸ். அப்போ அந்த மாதிரி அக்யூரேட்டான ஒரு ப்ராஃபஸி அவன் சொல்கிறான். நாளை இந்நேரத்தில் வித்தின் 24 hours 24 மணி நேரத்தில் ஒரு தேசத்தினுடைய எக்கனாமியே அங்கே என்ன பண்ண போகுது, மாற போகும். நான் ஒரு போல்னஸ் இதோ வருகிறது. மிரக்கல் மணி பற்றி சொல்லுகிறீர்களே, பணம் வரும் சொல்லுகிறீர்கள், கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பைபிள் எவ்வளோ அழகாக பாருங்க. 24 மணி நேரத்தில் எங்கேயோ இருந்து மிரக்கலாக வருது. எப்படி வருதுன்னு காட்டுறோம் பாருங்க. அற்புதமான ஸ்டடி. 4 மேட்ரு பேசணும், ஒரு மேட்ரு இன்னும் முடியல. வாங்க. நாளை இந்நேரத்தில். அப்போ நீங்கள் என்ன கற்றுக்க முடியும்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க. இந்த டைமில் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். எது ஓப்பன் பண்ணுது, எது திறந்த வானத்துக்குள்ள உங்களை வாழ வைக்கி தேவன் உங்களோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை, அவர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா வேர்ட்ஸை நீங்கள் கேட்பீங்கன்னா உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் வேற எந்த பிரேக் த்ரூஸாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் நாள் எடுக்காதுங்க. 24 மணி நேரத்தில் பெரிய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால், அதுதான் அந்த மெயின் பாயிண்ட். அது இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்கிறோம்ல, அதுதான் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கு விற்கப்படும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போ எலிசா பேசுனது அப்படியே பிரபலமாக வருது. இப்போ அவன் கவுண்டர் கொடுக்குறான். யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? நீர் சொல்கிறத பார்த்தா வானத்தை திறந்து கடவுள் கொட்டினாலும் கூட அவன் ஒரு இமேஜினேஷனாக சொல்கிறான். அவன் அதை நம்பிட்டோ அதை இது பண்ணிட்டோ சொல்ல. சில நேரத்தில் நம்ம கற்பனையாக சில காரியத்தை சொல்லுவோம் இல்லையா?
இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம உதாரணப்படுத்தி நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், ஒரு கற்பனை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அப்படி பண்ணாலும் நடக்குமோ, அங்கேயும் அவனுக்கு சந்தேகம்தான், நடக்குமோ என்றான். நல்லா கவனிங்க, கான்செப்ட் கரெக்டாக பிடிச்சிட்டான் அவன். இவனுக்கு ஒரு கற்பனை ஒன்று இருக்குது. என்ன கற்பனைன்னா, சில காரியங்களுக்கு சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது நடந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒரு ஒரு நம்ப முடியாத ஒரு பாசிபிலிட்டிஸ் அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஓப்பன் ஹெவன். ஆமாம், சொல்லப்போனால் ஓப்பன் ஹெவன் அப்படிங்கிற வார்த்தையை இவன் சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் 24 மணி நேரத்தில் நடக்கும்ட்டார். ஆனால் இவன் தான் எதை சொல்கிறான், வானம் திறந்தாதான் அதெல்லாம் நடக்கலாம் பாஸ் அப்படிங்கிறான். அதாவது இவனுடைய கற்பனையில் இந்த பூமியின் காரியங்கள் மாற்றப்படணும்னா வானத்திலிருந்து ஒரு மதகு திறந்தா அப்படி ஒருவேளை நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்கு ஒரு கற்பனை பாருங்க. அப்போ ஒரு பாசிபிலிட்டிஸை நம்ம அங்கே பார்க்குறோம், ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. என்னென்னா, ஒருவன் பொய்யாய் கற்பனை செய்வது அங்கே நிஜமாகவே மாறுகிறது. ஆமாம், சில நேரத்தில் சில மூவி சாங்ஸு, மூவினுடைய சில இதெல்லாம் நான் எடுத்து பேசுவேன். அப்போ நிறைய பேர் கிரிட்டிக் பண்ணுவாங்க, சிலர் அன்பாகவும் சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லுவேன், இல்லைங்க, அவன் கற்பனைன்னு நினச்சி உண்மையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆமேன். ஆகையால் தான் நான் அதை எடுத்து, நீங்கள் கற்பனையாய் சொன்னதெல்லாம் என் அப்பா இயேசுவில் நிஜமாக இருக்கிறது, நிஜமாக இருக்கிறது. நீங்கள் கற்பனையில் தான் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும், கற்பனையில் தான் இப்படி ஒரு அன்பு இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, அது அத்தனையும் ஒருவரில் நிஜமாக இருக்கிறது. அதாவது இமேஜினேஷன் தான். இவனுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது, வானம் திறந்து உழுத்துனா இது என்ன சொல்கிறான், மதகுகள் உண்டாகினாலும் இப்படி நடக்குமா என்றான். இப்போ அப்போ பாருங்க, ஒரு இந்த உலகம் சாதாரண மனுஷன் கூட ஒரு சூப்பர் நேச்சுரல் இருக்குங்கிற ஒரு கற்பனை தான் அவனுக்கு இருக்குது. ஆனால் அந்த அனுபவம் அவனுக்கு இல்லை. அந்த கற்பனையில் தான் அவன் சொல்கிறான் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் எப்படி இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறான். இப்போ அவனுக்கு பதில் சொல்லப்படுது பாருங்க. என்ன பதில் பாருங்க, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இவனுக்கும் ஒரு ப்ராஃபஸி கொடுத்தாச்சு. தம்பி, நீ ரொம்ப பேசுகிற, இதெல்லாம் நடக்குமான்னு யாராவது சொன்னால் பரவாயில்ல, நான் ஏற்கனவே நம்பிக்கை எழுதவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்ருக்கேன். நீ ஒரு ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரதானியாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு அறிக்கையை விடுறது ரொம்ப தப்பான அறிக்கையை விட்டுருக்க. அதனால் இது நடக்கிறத நீ என்ன பண்ணுவ, கண்டிப்பாக பார்ப்ப, ஆனால் அதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ண மாட்ட, ஏன்னா நீ இருக்க மாட்ட அப்படின்னு ஒரு ப்ராஃபஸி என்ன பண்ணுறான், சொல்கிறான். இப்போ பாருங்கள், நீ அதிலே சாப்பிட மாட்டா என்றான். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை எடுத்து பேசும்போது கூட இந்த பிரதானி மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அது நடக்குமாக்கும், அதெல்லாம் இதாகமாக்கும், இந்தியாவில் அதெல்லாம் இதாகமாக்கும், இதெல்லாம் சும்மா பாஸ், ஜனங்கக்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக ஏதாவது சொல்கிறது பாஸ். எதுக்கு கூகுள் பே அங்கே போடுறீங்க, எதுக்கு ஃபோன்பேயை போடுறீங்க, நீங்கள் தான் ஒன்றும் போடுறதே இல்லையே. இது பேசுகிறவன் 5 பைசா போட்டதே கிடையாது, 5 பைசா அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் அவன் நிஜமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதை கனம் பண்ணுற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சொல்லாமலேயே அவங்க வதிக்கிறாங்க. நாங்கள் போடாட்டா கூட ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்குறாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியலன்னு தான் போட்டு விடுறது. பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இதை நம்பாத ஒரு கூட்டம் இருக்குது. எப்போவுமே ஒரு வார்த்தையை சொல்கிறோம், அல்லது ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறோம், நம்புகிற மாதிரி இல்லையே, நம்பினா தான் ஜோறு கிடைக்கும். தம்பி, நீ பார்ப்ப, ஆனால் அனுபவிக்க மாட்ட. நானும் சில நாட்களை இதை சொல்லியிருக்கிறேன், சில பிரசங்களை பண்ணியிருக்கிறேன். சிலர் இப்போ பார்க்குறாங்க, ஆனால் அவங்க அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. சில நேரத்தில் நாம் சேர்ந்து விசுவாசிக்கலன்னு வைங்களேன்,
அதில் வாழுகிறவர்களை நாம் பார்ப்போம், ஆனால் நாம் அதில் அனுபவிக்கவே போகிறதில்ல பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தை தரும்போது கூட சார் இந்த நேரத்தில் எவ்வளோ நம்பிக்கையான ஒரு வார்த்தை அப்படி யோசிக்க மாட்டாங்க பாருங்க. இந்த நேரத்தில் இப்படிலாம் ஒரு வேதாகமத்தில் இப்படி அதிசயம் நடந்திருக்கியா, ஏன் நாம் கர்த்தர்ட்ட அப்படி எதிர்பார்க்க கூடாது? நம் கர்த்தர் நல்லவர் தானே, மாறாதவர் தானே, இன்னும் மேலான உடன்படிக்கையின் கீழே நாம் வாழ்கிறோமே, ஏன் இன்னைக்கு இது சாத்தியம் இல்லை? இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக இன்னும் அந்த புத்தி எங்கே போகுது? பின்னாடியே போகுது. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, இதெல்லாம் நடக்குமாக்கும், அப்படியாக்கும் அப்படின்னு ஒரு அவிசுவாச எண்ணங்களுக்கு சிலர் உட்படுகிறார்கள். அதனால தான் நாம் அப்படி போகாமல் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தர் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ கவனிங்க, என்ன நடக்குது? குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். இந்த குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே போகக்கூடாது. அதனால் அவங்க எங்கே தான் இருப்பாங்க? ஊருக்கு வெளியில் தான் இருப்பாங்க. அதுதான் முறைமை. அவங்களுக்கு ஒரு குவாரண்டைன், லைஃப் டைம் குவாரண்டைன். சொல்லட்டுமா உங்களுக்கு? லைஃப் டைம் குவாரண்டைனில் யார் இருந்தாங்களோ அவங்க மூலம்தான் பல பேருடைய குவாரண்டைனையே ஆண்டவர் உடைக்கிறார். பா, இது எப்படி சொல்கிறது உங்களுக்கு? வாழ்நாளெல்லாம் இருக்கிற இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு ஒரு லாக்டவுனில் இருந்த 4 குஷ்டரோகிகளில் வச்சு தான் ஒரு லாக்டவுனையே தேவன் உடைக்கிறாரு, மாத்துறாரு. Can you believe that? நம்ப முடியுதா உங்களால்? இவங்க ஊருக்குள்ளே போகக்கூடாது. இவங்களுக்கு லாக்டவுன்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ சில பேருக்கு இதெல்லாம் நான் எப்பவும் வீட்டில் தானே பாசிருப்பேன், எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமே தெரியலையேங்க. சிலருக்கு இதில் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. லாக்டவுனா, அந்த டவுனா, இந்த டவுனா, நம்ம சாப்பிட்டோமா, படுத்தோமா, உட்காந்தோமா, போனோமா, அந்தமான் இருப்போம். என்ன கூட்டமாக இருக்கும் இந்த டைம், அது மட்டும் இல்லை. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே எப்படி தான் இருக்குது, சும்மா ஒரு டே டு டே அன்றாட காரியத்தில் எப்படி எல்லாமே இருக்குதோ அப்படி தான் அவங்களுக்கு. இவங்களுடைய நிலைமை அதுதான். இவங்களுடைய இது எப்படி இருக்குதுன்னா, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர் ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்க ஊருக்கு தான் ஒரு பெரிய லாக்டவுன் நடந்திருக்குது. ஆனால் இவங்களுக்கு லைஃப் டைமே என்னது தான்? ஒரு லாக்டவுன். எங்கேயுமே அவங்க போகிறதே இல்லை, அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த டைமில் ஹெல்ப்புக்காக சில ஃபோன்ஸ்லாம் வரும்போது பேசும்போது, என்ன பிரச்சனைமா, என்ன இது அப்படின்னு கேட்பாங்க நம்ம டீம்ஸ்லாம். அப்போ கடந்த 5-6 மாதமாகவே பிரச்சனை தான் அப்படின்னு. என்னம்மா அப்படின்னாரு. இல்லை, என் வீட்டுக்காரர் 5-6 மாதமாகவே வீட்டில் தான் இருக்கிறாருன்ட்டு. அப்போது இவங்க இந்த குவாரண்டைன் டைமில் மட்டும் இல்லை, எப்போவுமே அப்படி தான் உட்காந்துருக்குறாங்க, ஒன்றும் புதுசே கிடையாது. அது மாதிரி தான் இந்த குஷ்டரோகிகளுக்கும் என்ன மாதிரி ஒரு இதுனா, அவங்க எப்போவுமே ஊருக்கு வெளியில் தான் இருப்பாங்க. யாராவது அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் உண்டு, அந்த மாதிரியான ஒரு டைம். ஆனால் இப்போ அவங்க உட்கார முடியாது, ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. என்ன ரிஸ்க்குனா, ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். அங்கே நம்மளை விட பிச்சைக்காரங்களாம் இருக்காங்க. ஊருக்குள்ளே போய் என்ன பண்ண முடியாது, ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஊர் நிலவரமே கலவரமாக இருக்குது. அதனால் உதவி கேட்டு எங்கே போக முடியாது, ஊருக்குள்ளேயும் போக முடியாது. அங்கே இப்போ அடுத்தால சொல்கிறார் பாருங்க, நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்க. நான் நிறைய வாசித்துட்டு, ஏன்னா ஒரு சேலஞ்சிங்கான தாட் அப்படின்னு. சாவுங்கிறது உறுதி, இங்கே இருந்தாலும் ஜாவோம், அங்கே இருந்தாலும் ஜாவோம், ஏன் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு கிளம்பிட்டாங்க பாருங்களேன். நான் இதை நிறைய நேரம் எப்படி சொல்லுவேன்னா, எப்படினாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரிஸ்க் வரதான் செய்யுது, அதை ஏன் ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுக்கக்கூடாது? ஆமே, எப்படினாலும் நம்மளை 4 பேர் புகழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை ஏன் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம எடுக்கக்கூடாது?
வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தானா அந்த உம்மனா மஞ்சு வீட்டுக்குள்ளேயே கிடக்குதுமா. அப்படியே கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வந்தால் அந்த ஊர் சுற்றுது பாரு அப்படிம்பாங்க. இப்படினாலும் ஒன்று சொல்லுவாங்க, அப்படினாலும் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிடணும். இவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க. எப்படியும் ஒளிமுக வாசலே உட்காந்தா பட்னிலே செத்துருவோம், அங்கே போனால் எதிரிகள் கொண்டுருவாங்க, சாவு என்னமோ உறுதி தான் இருந்தாலும். இப்போ நான் இதை வந்து எப்படி சொல்லுவேன்னா, அலை அடிக்குது, புயல் நெருங்கி இருக்குது, கடலில் மூழ்க போகிறாங்க சீசர்கள்லாம், போட்டில் போயிட்டுருக்கிறவங்க மூழ்கிற ஒரு சாவு நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆனால் அந்த டைமில் தான் பேதுரு என்ன பண்ணுறான், அந்த போட்டில் இருந்து வெளியில் கால் எடுத்து வச்சு என்ன பண்ணுறான், அவன் வெளியில் வர்றான். இப்போ எல்லாரும் வந்து அவனை ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. ஐயோ இந்த நேரத்தில் போய் வேணா கடலுக்கு உள்ளே இறங்கிக்கிட்டு அப்படின்ட்டு. அவனுக்கு என்னென்னா, ஏசு வரலன்னா போட்டிலிருந்து கடலுக்குள்ளே போகிறேன், இப்போ டைரெக்டாக போகிறேன், ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஸோ ஜீசஸாக மட்டும் அது இல்லைன்னா கடலுக்குள்ளே போகிறது உறுதி தான். நீங்கள்லாம் போட்டிலே இருந்து போவீங்க, நான் அப்படியே போவங்கள தான் வித்தியாசம். ஸோ ஐ வாண்ட் டேக் ரிஸ்க். நான் இந்த இடத்துல ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், எடுக்கிறான். சம்டைம்ஸ் பாருங்கள், வாழ்க்கையில் ஒடிஞ்சு அவ்வளோந்தான்னு போனவங்க சரி என்ன தான் பார்த்துருவோன்னு போகிறாங்க பாருங்கள், அதுவே பிரேக் த்ரூவாக மாறுது, அதுவே பிரேக் த்ரூஸ் ஆகுது. நான் கிளெமன் ஸ்டோன் அப்படின்னு ஒருத்தருடைய லைஃப் ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன். அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு நபராக இருந்தவர், ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் கிளெமன் ஸ்டோன்ஸ். அவர் வந்து வாழ்க்கையில் வந்து நஷ்டமடைஞ்சு தோற்று போய் குடும்பத்தெல்லாம் இழந்து குடிக்க அடிமையாகி கடைசியில் செத்து போகணுன்னு முடிவு கொண்டுட்டார். அப்போ கொஞ்சம் காசு ஏதாவது இது பண்ணி துப்பாக்கி வாங்கி சுட்டு செத்துடணும் அப்படின்ட்டு என்னமோ முயற்சி எடுத்துருக்கிறாரு, வாங்கிட்டார் சாகணும் அப்படின்ட்டு. அப்போ சரியான மழை, அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு லைப்ரரி வாசலில் ஒதுங்கியிருக்கிறார். சரி இங்கேயே நிற்கிறமே மழையாக இருக்குதுன்னு உள்ளே போயிருக்கிறார். உள்ளே போனவர் ஒரு புத்தகம் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, படிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். சும்மா அப்படியே 4 பேப்பர் அப்படியே லைப்ரரியில் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, இதே புரட்டுவோம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, புரட்டிகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்ட அவர் வாழ்க்கையில் சில திருப்பங்களையும் மாற்றங்களையும் அந்த புத்தகம் என்ன பண்ணிச்சான், கொடுத்துச்சான். அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் எனக்கு அந்த எண்ணங்கள்லேருந்து நான் வெளியே வந்து இவ்வளோ பெரிய ஒரு நபராக நான் என்ன பண்ணேன், மாறினேன்ட்டு. ஸோ இவங்க இந்த சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவ்வளோதான்னு நினைக்கிற நேரத்தில் சில ஆச்சரியமான திருப்பங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஆமென். இந்த குஷ்டரோகிகளுக்கு அப்படி தான் நடக்குது பாருங்கள். இப்போ கவனிங்க, இராணுவத்திற்கு போவோம். இப்போ எங்கே முடிவு பண்ணிட்டாங்க, ஊருக்குள்ளே போகணுன்னா அவன் ஏற்கனவே கடுப்பில் இருப்பான், இன்னொன்று காசும் இல்லை, சும்மா நம்ம போகக்கூடாது. குஷ்டரோகி உள்ளே போனால் என்ன பண்ணுவான், அடித்து கொண்டுருவான். இப்போ காசு இல்லாமல் வேற இருக்கான் கன்ஃபார்ம். அதனால் எங்கே போவோம், ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. சீருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். வந்து பார்த்தா அங்கே போட்டுக்குது, there was no one there, அங்கே ஒருவனும் இல்லை. ஆமென். சில நேரத்தில் the fear of unknown, மக்கள் வந்து அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இப்படி நடந்தோன்னு பயந்தே உட்காந்துருக்குறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்கிறது இல்லை. ஆமென். சாதாரணமாகவே அப்படி இருக்குது. கடவுளை நம்புகிற பிள்ளைகளுக்கு இதை விட ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஆமென். அங்கே ஒருவனும் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு வேலையை செஞ்சுருந்தார். என்ன வேலை, எப்போ எலிசா வந்து நாளை இந்நேரம் ஒரு காரியம் நடக்க போகுது, என்னன்னா உங்கள் தேசத்தினுடைய எக்கனாமி என்ன பண்ண போகுது, சேஞ்ச் ஆக போகுதுன்னு எலிசா பேசியிருக்கிறான். இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கேட்டாங்களா கேட்கலையா ஒன்றும் தெரில, அப்படி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு செயல் நடந்திருந்தது பாருங்கள். என்ன செயல்? 6வது வசனம், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும்
மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போக்குவர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். நல்லா கவனிங்க. கத்தியும் இல்லை, ரத்தமும் சிந்தலை, ஆளும் போல, சும்மா ஒரு சவுண்டு எஃபெக்ட் மட்டும் கொடுக்குறாரு. ஒன்றுமே இல்லை. யாரும் போய், அதாவது இந்த லாக்டவுன் எப்படி வந்துச்சு, இந்த முற்றுகை எப்படி போட்டாங்க, இந்த ஊரே பிடிச்சி சுற்றிலும் இது பண்ணி போக்குவரத்து இல்லாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் அப்படியே ஸ்டாப் ஆகி போயிருக்குது. இப்போ இந்த சவுண்டை கேட்டவுடனே அவனுக்கு ஒரு கற்பனை, யாருக்கு, எதிரிக்கு ஒரு கற்பனை, வர்ற கூட்டத்தை பார்த்தா இவன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டீமோடு நம்ம அழிக்க வராங்கன்னு அவன் யோசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சையும் குதிரைகளின் இறைச்சையும் மேட்சாக கொடுக்குறார். மகா இராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணினதினால் சவுண்டை கேட்டுட்டு கன்ஃபார்மாக பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான். இப்போ பாருங்கள் எத்தனையோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்திருக்கு. பல பேர் சொல்கிறாங்க இந்த எஃபெக்ட்னா என்னன்னே தெரியாத டைம்லேயே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஒரு பெரிய எஃபெக்ட். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதில்களையும் தீர்வுகளையும் தேவன் எப்படி கொண்டு நீங்கள் யோசித்தே பார்க்க மாட்டீங்க. அவர் சும்மா ஒரு சவுண்டை அனுப்பியே மிகப்பெரிய காரியத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவார். ஒரு வெறும் சத்தத்தை அனுப்பி, ஆள் இல்லை, சண்டைக்கு யார் போவா, இவனை யார் ஜெயிப்பா, இப்படி எப்படி நடக்கும், அப்படி எப்படி நடக்கும், எப்படி நடக்குங்கிறது கேள்வி இல்லைங்க. தேவனுக்கு கோடி வழிகள் இருக்கிறதுங்க உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை செய்வதற்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, குதிரை போல, ஆனால் குதிரையின் இரைச்சல் போகுது. இராணுவம் யாருமே போல, ஆனால் அதனுடைய இராணுவத்தின் இரைச்சல்லாம் என்ன, ஸ்பாட்டன். சும்மா வந்து போர் செய்வது நம்முடைய தொழில், பெரிய ஒரு சவுண்டு வேற லெவலில் கொடுக்குறார் ஆண்டவர். அவனுக்கு ரியலாகவே விட்டுடுச்சு. அவன் பார்த்தான் எதையும் எடுத்து, அதாவது விட்டு எதாவது கலெக்ட் பண்ணிட்டு சரி எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தா இல்லை, எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னா இன்னும் வந்துட்டான்னு அவன் துண்டை காணும் துணியை காணுன்ட்டு ஓடுறான். அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தா இருப்பாருங்க. நான் சொல்கிறேன், 24 மணி நேரத்தில் தேசத்தின் பொருளாதாரம் எப்படி மாறும், எப்படி மாற்ற முடிஞ்சு, எங்கேயோலாம் கொள்ளை அடிச்சுட்டு இங்கே வந்து முற்றுகை போட்டு ஃபைனலாக இவனையும் காலி பண்ணலான்னு வந்த இவன் அடித்த கொள்ளையெல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறான். ஊராக போய் எடுத்ததெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு போகிறதுக்காக அங்கே கொண்டு வந்திருக்கிறான். பாருங்கள், ஒரு முற்றுகையை தேவன் பெரிய வெற்றியாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இந்த லாக்டவுனை உங்களுக்கு லாக்டவுனாக இருக்காது, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய ஜெயத்தை, மிகப்பெரிய திருப்பங்களை, மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பார்க்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் சொல்கிறேன், மூடப்பட்டது இங்கு தான், வானம் மூடப்படவில்லை. யூ ஆர் லிவிங் அண்டர் த ஓப்பன் ஹெவன். நீங்கள் திறந்த வானத்தின் கீழ் வாழுகிறீர்கள். அதான் இதை பேசுகிறோம் பாருங்கள். அப்போது இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமை விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். இப்போ பாருங்க, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது என்ன போட்டிருக்குது, ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அவங்கள தான் துணிஞ்சு போயிட்டான்ல, எப்படிஞ்சு கொல்ல போகிறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒன்றை திறந்துருக்காங்க, ஆள் இல்லை, நல்லா உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு அதிலிருந்து வெள்ளியையும் பொண்ணையும், அப்போ இவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஏதோ சண்டைக்கு வந்தாங்க ஓடி போனாங்க அப்படி கிடையாது.
அதான் சொல்கிறேன், எங்கெல்லாமோ இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து. யோசித்து பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்த அவங்களுக்கு, அவங்க சாப்பிட்டு அவங்க திருப்தி அடைஞ்சு அவர்களுக்கு தேவையான செல்வங்களையும் எடுத்து போய் அங்கே கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், வச்சுட்டான். இதுவே வேலையாக இருக்குது, சாப்பிட்றது கொண்டு போய் வைக்கிறது, இதுவே பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு காரியம் நடந்திருக்குதுன்னா, தேவன் ஒரு ஆச்சரியமான செயலை அங்கே பண்ணி பொன்னையும் வெள்ளியையும் போட்டுட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாரு. ஏராளமான அந்த குதிரைகள் கழுதைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா வார்த்தை நிறைவேறணுமே. நாளைக்கு கழுதை தலை எவ்வளோக்கு விற்கும், அப்போ கழுதை இருந்தால் தான் விற்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு லைன் மிஸ் ஆகாதுங்க. சொன்னது சொன்னபடியே செய்கிற ஒரு தேவன். அறிவித்தார்னா அறிவிச்ச பாரியே நடக்கும். ஏமேன். அப்போ பாருங்க என்ன நடக்குது. ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இப்போ தான் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஆர்வமே வருது. நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். பாருங்க, ராஜ அரண்மனைக்கு சுவிசேஷத்தை யார் கொண்டு போறா? ஒளிமுக வாசல்ல வாழலாம் லாக்டவுனில் இருந்தவன் போய் ஒரு ஊருடைய லாக்டவுனே உடைக்கிற அளவுக்கு குட் நியூஸ் அறிவிக்கிறாங்க. ஆமென். பா, மகத்துவமான காரியங்கள் நடக்குது. நற்செய்தி, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அப்போ நம்ம இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பிரபலமான வார்த்தை. சொன்னார், உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க, நற்செய்தியை அறிவியுங்கள். சுவிசேஷத்தை, அதான் நற்செய்தி. சுவிசேஷத்துக்கு இன்னொரு வார்த்தை தான் அது, நற்செய்தியை அறிவியுங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களே, இந்த இடத்துல போய் என்ன சொன்னாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுங்க அப்போ தான் பரலோகம் போவீங்க அப்படின்னு அறிவிச்சாங்களா? அப்போ இந்த இடத்துல போய் நற்செய்தினா என்ன அர்த்தம்? பட்டினில சாக வேண்டாம், கொட்டி கிடக்குது, வானம் திறந்து அங்க பொழிஞ்சு கிடக்குது, இப்படி ஒரு தரித்திரத்தின் வாழ்க்கை வாழ வேண்டியது இல்லை. தேவன் ஒரு கிரியையை செய்தார், அந்த கிரியையே பொன்னையும் வெள்ளியையும் உங்களுக்காக வைத்திருக்கிறது என்பதுதான் நற்செய்தியாக இருந்தது. ஆமே. இப்ப நற்செய்தினா வெறும் பாவத்தை மன்னிச்சாரு, நோயை குணமாக்குறாரு, பரலோகத்துக்கு நீ போயிட முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஊரே அடைபட்டு வாழ வழி இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் வாழ அவர் ஒரு செயலை செய்தார். அதான் நற்செய்தி, அதான் நற்செய்தி. அப்போ இந்த இடத்துல நற்செய்தி அறிவிக்கும்னா நான்லாம் இப்போ இதை எடுத்துகிட்டு தான் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ ஒருத்தருக்காவது சொன்னியா அப்படிம்பாங்க. இந்த இடத்துல நற்செய்திங்கிறது என்ன? 24 மணி நேரத்தில் உங்கள் பொருளாதாரங்கள் மாற்றப்படுகிறது, அதான் நற்செய்தி. வித்தின் 24 hours தேவன் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் லெவலில் எல்லாத்தையுமே பண்ணுறாரு அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னால் சொன்னது நடந்துடுச்சு. நடந்ததை போய் சொல்கிறதுக்கு பேர் தான் நற்செய்தி. ஹல்லேலூயா. ப்ராஃபஸிங்கிறது என்ன? என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்கிறது. நற்செய்தினா என்ன? என்ன நடந்திருக்குன்னு போய் சொல்கிறது, அதுதான் காஸ்பல். ஆமென். அப்போ எலிசா தீர்க்க தரிசனம் உரைத்தான், 4 குஷ்டரோகிகள் நற்செய்தியை சொன்னார்கள். ஆமென். ப்ரொஃபெட்டிக்கலா என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கும் ஆட்கள் வேணும். அதே மாதிரி என்ன நடந்துச்சு கல்வாரியில அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கும் ஆட்கள் வேணும். யோசித்து பாருங்க, தேவனுடைய ஒரு செயல் தான் அந்த மிகப்பெரிய பஞ்சத்திலிருந்து அவர்களை வெளியில கொண்டு வந்தது. அப்போ இன்னைக்கு நாம காஸ்பல், குட் நியூஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, மனு வர்க்கத்தை எல்லாவித லாக்டவுனில் இருந்தும், பாவம், மரணம், சாபம், நோய், தரித்திரம் அனைத்துல இருந்தும் விடுதலை ஆக்கும்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கல்வாரி சிலுவையில் அவரை மரிக்க செய்து அவருடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் இன்றைக்கு மனிதனுக்கு நன்மை உண்டாயிருக்கிறது, வானம் திறந்திருக்கிறது என்று இயேசு செய்ததை அறிவிப்பது தான் நற்செய்தியாக இருக்கிறது. ஆமென்.
சிம்பிள். காஸ்பல் மீன்ஸ் த ஆக்ட்ஸ் ஆஃப் காட். we are proclaiming the acts of God. தேவன் என்ன செய்து முடித்தாரோ அதை அறிவிப்பது தான் நற்செய்தியாக இருக்கிறது. நற்செய்தி சும்மா சொல்லுன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல நற்செய்தியை அனுபவிக்கிறாங்க. வெள்ளி பொண்ணு முதல்ல நாம் எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, இப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் கேட்டு கேட்டு நிரப்பப்பட நாமளே யோசிப்போம், நம்ம நல்லா ஆகிட்டோமே. ஆனால் நிறைய பேர் இப்படி வேற மாதிரி இருக்காங்களே, அப்போ நாம் போய் சொல்லணும். தன்னால் நடக்குது பாருங்களேன். இப்போ இவனு யாராவது சொன்னாங்களா, எங்கே ஆத்தும பாரம் எங்கே, இல்லை யாருமே கேட்கல. அவனுக்கே தோணுது, எவ்வளோதான் திம்பிங்க, எவ்வளோதான் எடுத்து வைப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே சொல்லாமல் இருக்கவே முடியல. அவனுடைய பாருங்களேன், குஷ்ரோகிகளுக்கு என்ன ஒரு எண்ணம் பாருங்கள். நாம் போய் என்ன பண்ணோம், எல்லாம் சாப்பிட்டோம், ஆனால் ஊரில் பல பேர் கொலைப்பட்டில் இருக்கிறான், போய் சொல்லுவோம் அப்படிங்கிற தீவிரத்தில் போய் அவர்கள் அங்கே அறிவிக்கிறார்கள். பாருங்கள், அரண்மனை வாசலில் போய் சொல்கிறாங்க. என்ன நடக்குது பாருங்கள், 2 காரியம். அப்பொழுது அவர்கள் பட்டணத்து வாசல் காவலனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனின் சத்தமும் இல்லை, கட்டி இருக்கிற குதிரைகளும் கட்டி இருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரமாய் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனைக்கு அதை அறிவித்தார்கள். கவனிங்க, அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். பாருங்க, ஒன்றும் இல்லை, வெள்ளி கொட்டி கிடக்கு, பொண்ணு கொட்டி கிடக்கு, குதிரை இருக்கு, கழுதை இருக்கு, எல்லாமேத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நற்செய்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், நம்பாத, ஏன்னா இது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு செய்தியா இருக்கு, அநேகமா இதுக்கு பின்னாடி ஏதோ உள்குத்து இருக்கு அப்படின்னே பேசிட்டு இருக்கிறேன். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, the gospel, the word, the Greek word is eugalio, too good to be true news. சில நேரத்தில் சுவிசேஷம் எப்படி இருக்குன்னா, நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கு. ராஜாவாலே நம்ப முடியல. எனக்கு சும்மா வெள்ளி கிடச்சிருமா, சும்மா பொண்ணு கிடச்சிருமா, சும்மா கழுதையும் குதிரையும் வந்துருமா சார், ரெடியாக இருக்குது சார், கர்த்தர் ஒரு செயலை செஞ்சுட்டார் சார், கல்வாரி மூலமாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார், அதை தாங்க சார் அறிவிக்கிறோம்னா நம்புற மாதிரியே இல்லையே. இப்படி சொல்லி சொல்லி பரலோகத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இப்படியே யோசிச்சுருக்காங்களே தவிர குட் நியூஸை என்ன பண்ண முடியல, ரிசீவ் பண்ணவே முடியல. ராஜாவே நம்ப முடியல. அவன் சொல்கிறான், இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. யாரும் எலிசா சொன்ன தீர்க்க தரிசனத்தை சிந்திக்கவே இல்லை. சொன்னானே அது மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ, அது சேர்ந்த ஒன்றுமே இல்லை, அது நடந்திருக்குது, பெரிய ஒரு காரியம் நடந்திருக்குது அங்கே பாருங்க. அப்போ என்னன்னா, நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு நல்ல செய்தி, அதைத்தான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். சில நேரத்தில் சொன்னா என்னங்க அப்படின்ட்டு, அப்போ கடவுளோடு என்ன சொல்றாரு, உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமே, சில செய்திலாம் உன் காதில் விழும், உன்னால் நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு பெரிய செய்தியை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஆமென். எஸ். அப்போ பாருங்க, அவன் ஊழியக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இவன் கொஞ்சம் சொல்கிறான், பாஸ் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க, அந்த வீடியோவை நம்ம இன்னொரு வரட்டி போட்டு பார்க்கும், ப்ராஸ்பரிட்டி ஒருவேளை நல்லதாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் ஒரு ரீப்ளை பண்ணி பார்ப்போம், துட்டு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ், பெசாட்டி ப்ராஸ்பரிட்டி நம்புவோம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வர சொல்கிறான். பாருங்கள், அவன் ஊழியக்காரில் ஒருவன் பிரயுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகள் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். அப்போ எவ்வளோ தான் இருக்குது சொன்னா உங்களுக்கு, முதல்லையே 5 தான் இருக்குது. இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் இவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, இது 5 எல்லாம் போச்சு, இந்த 5 குதிரை தான் இருக்கு, தாலி மட்டும்தான் மிச்சம் அப்படிமாங்களா, அது மாதிரி இந்த மனுஷன் எல்லாத்தையும் போக்கிட்டு மட்டும்தான் மிச்சம் மாதிரி இதான் இருக்குது. சரி, 2 என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே 2
ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். ஸோ இதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர்கள் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். இப்போ கவனிங்க, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது வரைக்கும் பசியில் பட்னியில் இல்லாமையில் வாழ்ந்த அவர்களுக்கு தேவனுடைய செயல் அங்கே அறிவிக்கப்பட்ட பின்பு, அது வரைக்கும் பசியிலையும் தேவையிலும் இருந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஆமென். பாருங்க, ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வர்ற அந்த வார்த்தை வித்தின் 24 hours 24 மணி நேரத்தில் நடக்குங்கிறான். அது அப்படியே தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அது தேவ வார்த்தை. பாருங்க, இப்போ பாருங்க, ராஜா அது நிறைவேறிடுச்சு. இன்னொரு தீர்க்க தரிசனம் பெண்டிங் இருக்கு. என்ன தீர்க்க தரிசனம்? முதல்ல ஒருத்தன் சொன்னான், நான் அப்பவே சொன்னேன். அவன் சொன்னான், வானம் திறந்து ஊத்துனாலும் இப்படி பார்க்க முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணான்ல. இப்போ அவனுக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்குற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டு இருந்தான். அன்னைக்கு டியூட்டி அங்கே போட்டிருக்காங்க. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். பாருங்க, 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமரியாவின் ஒளிமுக வாசல் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமோ என்று சொல்ல, இவன் இதோ உன் கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாக அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் அவன் செத்து போனான். நல்லா கவனிங்க, எப்பவுமே பாருங்க, வாழ வைக்கிற செய்தி நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிறவன் பிழைக்கிறான். ஆமென். சிம்பிள், அவ்வளோதான். இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு அற்புதராக இருக்கிறாரு, இந்த நேரங்கள்லையும் கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறவங்க எவ்வளோ லாக்டவுன் டைமில் கூட நல்ல நல்ல காரியங்களை வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆமென். அப்போது 5 விஷயம் சொன்னேன். 1, தேவன் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற அவருக்கு எவ்வளோ டைம்லாம் தேவையில்லை. 24 மணி நேரம், அதெல்லாம் ஜாஸ்தி. ஒரு நாளில் ஒரு தேசத்தினுடைய நிலையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இது ஏன் எழுதியிருக்குது? இது ஏன் இன்னைக்கு படிக்கிறோம்? கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தின் செயல்களை நீங்கள் என்ன பண்ணலாம்? நம்பலாம். எந்த வீரனும் போகாமல், எந்த குதிரையும் போகாமல், வெறும் சவுண்ட் அது வச்சு லாக்டவுனை உடைச்சார், முற்றுகையை உடைச்சார்னா, அப்போ எப்படியோ மாட்டிக்கிட்டோம், எப்படியோ தவிச்சுக்கிட்டோம்னா தேவனுடைய செயல் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். ஆமென். இன்னொன்று பாருங்க, நாமளே வாழ வழியில்னு நினச்சிட்டு இருந்த 4 குஷ்டரோகிகளை வச்சு ஒரு தேசத்துக்கே நற்செய்தியை அறிவித்து மக்களே லாக்டவுன்லேருந்து வெளியே வர கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். அப்போ திறந்த வானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே நிறைவேறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஓப்பன் ஹெவன். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்கு திறப்பார். நீ கையிடும் வேலைகளிலெல்லாம் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். உன் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பொழியும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இதுதான் ஓப்பன் ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் மூடியிருந்தாலும் ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், திறந்த வானம் ஒன்று இருக்கிறது. ஆமென். நான் இந்த இதில் வாழ்கிறேன்னா, இது திறந்திருக்க இதுக்கு கீழே வாழ்கிறேன்னா, அதுதான் காரியமாக இருக்கிறது. நம்ம எழுந்து நிற்போம்.
அப்பாவை நோக்கி நாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நம்பிக்கையே அவ்வளோதான் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பூமியிலே காரியங்கள் எல்லாம் அப்படியே மூடி இருக்குது. ராஜாங்கத்தாலும் பதில் செய்ய முடியவில்லை. ஆனால் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வருகிறது, எனக்கு ஒத்தாசைகள் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். That is a key to open heaven. That is a key to living under the open heaven. Hear the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அங்கு ஒரு தீர்க்கதரிசி நின்று கொண்டு சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் என்று. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து வருகிற பதில்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை எத்தனையோ விஷயங்கள் கேட்டு இந்த நேரத்தில் கூட எனக்கு நன்மை நடக்குமா, சில காரியத்தை நான் பார்க்க முடியுமான்னு இருக்கலாம். ஆனால் நீர் எவ்வளோ அற்புதமான தேவன் சுவாமி, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு தேவன். உங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ பெருசு இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கு நாளாவும் நீங்கள் சொல்கிறது இல்லை சுவாமி. 24 மணி நேரத்தில் எண்ணி பார்க்க முடியாத விதங்களிலே கிரியை செய்கிறவரே, அற்புத தேவனே. இராணுவமும் இல்லாமல், குதிரை கூட்டமும் இல்லாமல், வெறும் இறைச்சலை வச்சே காரியங்களை முடித்த தேவன் கர்த்தாவே. நாடே பயந்துட்டு இருந்த ஒரு கோலியாத்தை ஒரு சின்ன சின்ன கல் மேட்டரை முடிச்சிடுச்சு வைப்பா. அப்படின்னா எங்களுக்கு ஒன்று தெரியுது, ரொம்ப சின்ன ஒரு விஷயத்தை வச்சே நீங்கள் பெரிய வேலையை முடிப்பீங்க சுவாமி. ஏன்னா அந்த விஷயம்ட்டு இல்லை, நீங்கள் உங்கள் கரத்தில் அது இருக்கும்போது அது பெருசாக மாறுது சுவாமி. எங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்கும் பதில் எங்கேயோ இருக்குது, நாங்கள் தேடி குழம்ப வேண்டியதில்லை சுவாமி. அன்று ராத்திரியிலே, எஸ், இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ப்ரொஃபடிகளாக நான் சிலதை டிக்ளேர் பண்ணுறேன். இன்று ராத்திரியிலே, இன்று ராத்திரியிலே, இன்று ராத்திரியிலே, இன்று ராத்திரியிலே அந்த குஷ்டரோகிகளுக்கும் அந்த ராஜாவுக்கும் ஒரு நற்செய்தி வந்தது போல, இரவோட இரவா, இரவோட இரவா இது ஒரு அதிசயத்தின் இரவாய் மாறட்டும், அற்புதத்தின் இரவாய் மாறட்டும். இரவோடு இரவா வேலையை முடிச்சுட்டு விடியும் போது அங்கு எதிரிகள் இல்லை. அங்க நாங்க பார்க்கிறோம், அங்கே ஒருவனும் இல்லை, அங்கே ஒருவனும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. இன்று மாலை வரை இருந்தது, காலை நாங்கள் விடியும் போது அங்கே ஒன்றுமில்லை என்று இருக்கிற அளவிற்கு இரவிலே காரியங்களை மாற்றுகிற தேவனே. மாக்காரா சாந்தாரா போலாரா, ஆச்சரியமான செயல்களை நாங்கள் வரவேற்கிறோம். கல்வாரியிலே எங்களுக்காய் செய்து முடித்த ஆச்சரியமான செயல்கள், நற்செய்திகள் நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி சபிக்கப்பட்டீரே, நாங்கள் குணமடையும்படி நொறுக்கப்பட்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நற்செய்தியை நாங்கள் நம்புகிறோம். வாழ்வோமா சாவோமான்னு நின்றுட்டு இருந்த போது நற்செய்தி எங்களை தேடி வந்து எங்களை வாழ வைத்திருக்கிறது. இப்பொழுது தைரியமா நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நற்செய்தி எங்கும் செல்லட்டும் ராஜா. வாழ்வை தேடுகிற மக்களுக்கு காதுகளிலே செவிகளிலே இந்த உணர்வும் வெளிச்சமும் பாயட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். காரியங்களை கர்த்தாவே அவிதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த நாள்லையும் எஸ் ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவித முற்றுகையும் மாற்றி போடுங்க. எல்லாவித நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுங்க. அவங்களால முடியாத ஒவ்வொரு காரியங்களுக்கும் உம்முடைய தீர்வுகள் உண்டாகிறதை அவர்கள் பார்க்கட்டும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அதிசயப்பட்டு பூரிக்கட்டும், ஆச்சரியங்களை காணட்டும், மகத்துவங்களை காணட்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். இப்போ காதால் எதை கேட்டாங்களோ அதை அவங்க கண்ணால் பார்க்கட்டும். வானத்தின் மதகுகள் திறந்து கொட்டினால் கூட இப்படி நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுறது மாதிரியான காரியங்கள் நடக்கட்டும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் சுவாமி, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், வானத்தை திறப்பார். தேங்க்யூ லார்ட். இந்த பூமியில் எத்தனை தடைகளும் எத்தனை காரியம் மூடி இருந்தாலும் எங்களுக்கு திறந்த வானம் ஒன்று இருக்கிறது. நன்மைகளை வரவேற்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாலை வேலையிலும் தாப்பனே, ஆச்சரியமான காரியங்களுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை ஜனங்களை நடத்துவதற்காக நன்றி.
இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். Praise God, ஆமென். Praise God, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம், நம் கரங்களை எடுத்துக்கொள்வோம். Thank you Jesus. ஒரு ஓப்பன் ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ் பிலீவ் பண்ணுறதுனால நான் கொடுக்குறேன், விசுவாசிக்கிறதுனால நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா, thank you Jesus. கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். கூகுள் பே அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த ரிசிப்டை நீங்கள் மொபைலுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்குறேன். ஏன்னா செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, இந்த நாளில் விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்களுக்கு இந்த லாக்டவுனுடைய ஒரு சின்ன சிம்டம் கூட அவங்க வாழ்க்கையில் இருக்காது. அதே நேரத்தில் கொள்ளை முற்றுகையின் நேரம், கொள்ளையிடுகிற நேரமாக அப்படியே மாறிச்சு. எல்லாம் மூடி போட்ட நேரம் மொத்தமாக எடுக்கிற நேரமாக மாறிச்சு. அப்படியே இவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்படிக்காய் பேசுகிறேன். இதுவரை இல்லாத ஆச்சரியமான வானம் திறந்து கொட்டுனா இப்படி தாங்க இப்படி நடக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய நிறைவை நான் பேசுகிறேன். ஒளிமுக வாசலில் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருந்த குஷ்டரோகிகளுக்கு வெள்ளியும் பொன்னையும் கண்டடையும்படி செய்தீர். ஆகாரம் கிடைக்குமான்னு போனவங்களுக்கு என்னத்தெல்லாமோ கொடுத்தீங்க சுவாமி. இப்பொழுதே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக டிரான்ஸ்ஃபர் நடக்கும்படிக்கா நான் பேசுகிறேன். அவங்க வேலையில், அவங்க பிஸ்னஸில், அவங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு நன்மையின் பரிமாற்றங்கள் நடப்பதாக நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். ஆன்லைனில் நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் காட்.